ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தோட்டத்தில் உள்ள மல்லிகைப்பூ செடி, கனகாமர பூச்செடியில் உள்ள பூக்கள் எல்லாம் நம்ம பறிச்சிட்ருக்கோம். மல்லிகைப்பூ செடியில் உள்ள பூக்கள் எல்லாம் பறிச்சிட்டு வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பூக்கள் எல்லாம் பறிச்சாச்சு. இந்த பூச்செடி வந்து அடுக்கு மல்லிகைப்பூ. இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து நார்மல் மல்லிகைப்பூ. இந்த ஒரு பூ மட்டும் மிஸ்ஸிங், கண்ணில் படவே இல்லை. இதை பறிச்சிக்கலாம். ஆமாம், இது வந்து அடுக்கு மல்லிகைப்பூ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்க நார்மல் மல்லிகைப்பூ. இதெல்லாம் வந்துட்டு மொட்டாக இருக்கும்போதே நம்ம பறிச்சிடலாம். ஆனால் அடுக்கு மல்லிகைப்பூ மட்டும் மலர்ந்ததுக்கப்புறம் பறித்தோம்னா தான் நல்லாயிருக்கும். அதனோட காம்புலாம் நல்லா மொத்தமாக இருக்கும். இருங்க காட்டுறேன். மொட்டாக இருக்கும்போது இது வந்து அடுக்கு மல்லிகைப்பூ. இதனுடைய காம்பு பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா பெருசாக வரும். இது காய் முக்கா இருக்குது. இது வந்து காம்பு மொத்தமாக இருக்கிறதுனால தான் நம்மளால் மொட்டுக்கல்லையே பறித்து நம்மளால் வந்து கட்ட முடியல. கட்டணும் அப்படின்னா வலிவி போயிடும். அதனால தான் மொட்டுக்களாக இருக்கும்போது பறிக்காமல் மலர்ந்ததுக்கப்புறம் பறிக்கிறது. மொட்டு நம்ம பறித்து கட்டினோம்னாலும் நல்லா சூப்பராக இருக்கும், பந்து மாதிரி இருக்கும். ஆனால் வலிவிட்டு போயிடும். ஓகே, இது பாருங்கள், இது வந்து நார்மல் மல்லிகைப்பூ செடி. இதுலேயே பறிச்சாச்சு. இதெல்லாம் இப்போ கிளைகளோட ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்தையும் நம்ம பறிச்சிட்டோம். அடுத்தது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி இருக்குது. நல்ல இப்போ மழைக்காவது எல்லா செடிகளும் நல்லா துளுத்து வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்தாண்ட பக்கம் வந்து போக முடியாத அளவுக்கு மாதுளஞ்செடி எல்லாம் சாஞ்சு போய் கிடக்கு. மாதுளஞ்செடினாலே முள் நிறையா இருக்கும். நம்மளால் அந்த பக்கம் போக முடியாது. வீட்டுக்கு முன்னாடி பக்கம் போயிட்டு சைடில் இருக்கிற கனகாமரம் பூ வந்து நம்ம பறிச்சிடலாம். பாருங்கள், மாதுளை மரம் செடி எந்த அளவுக்கு நல்லா வளைஞ்சு போயிருக்குதுன்னு பாருங்கள். காற்றடிச்சு அடியில் வந்து எல்லாமே சாஞ்சு போயிடுச்சு. செடிகள் எல்லாமே சாஞ்சு போயிடுச்சு. பக்கத்துலேயே வந்து சீத்தா இருக்குது. எனக்கு சீத்தா மரம்னா சீத்தாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டை சுற்றி சீத்தாப்பழம் நிறையா இருக்கும். பின்னாடி பக்கம் வந்து 2 சீத்தா செடி வச்சுருக்கேன். முன்னாடி பக்கம் 2 சீத்தா செடி வச்சுருக்கேன். 4 சீத்தா மரம் எங்கள் வீட்டில் இருக்குது. பாருங்கள், சீத்தா மரத்தில் உள்ள காய்கள் எல்லாம் பாருங்கள். இங்கே ஒரு காய் இருக்குங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காயா. அடுத்தது இங்கே 2 காய் இருக்கா. இங்கே ஒரு காய் இருக்குங்களா. இங்கே ஒன்று இருக்கா. அடுத்தது இங்கிட்டு பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிடுக்கில் ஒன்றா இங்கிட்டலாம் இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்தது மேலே உச்சி கிளைகள்லாம் இருக்குது. எப்படியும் ஒரு 15 போல் இருக்குது. அந்தண்ட பக்கமெல்லாம் இருக்குது. நமக்கு அதெல்லாம் வந்து ஜூம் பண்ணி ரொம்ப தூரத்துக்கு காட்டுறது முடியாது. நம்ம குரங்கு கண்ணில் தென்படாமல் இருந்தால் தான் நம்மளுடைய வாய்க்கு இந்த சீத்தாப்பழம்லாம் கிடைக்கும், சுவையாகும். பாருங்கள், சீத்தாலாம் அப்படியே பக்கத்தில் வரும்போதே அவ்வளோ வாசனை. அந்த சீத்தாப்பழத்தோட வாசனை அப்படி கமகமக்குது. இந்த பூ பூக்குது பார்த்திங்களா, இந்த பூ செம்ம வாசனையாக இருக்கும். செம்ம வாசனை. இந்த செடிங்கள்கிட்ட பக்கத்தில் வரும்போதே அவ்வளோ வாசனை சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ தான் எல்லாமே துளுத்து வருது. இப்போ இந்த செடியெல்லாம் வச்சு 3 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு தடவையும் குரங்கு வரும்போது ஒடிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட பாருங்கள். ஒடிஞ்ச கிளைகளிலிருந்து தான் மறுபடியும் துளுத்து இந்த லெவலுக்கு வந்திருக்குது பாருங்கள். செடிங்களெல்லாம் முன்னாடி பக்கம் போய் காமிக்கிறேன். அங்கே இருக்கிறது காலையிலேருந்து டிவி ஓடவே இல்லை. இன்றைக்கி +2 ரிசல்ட்டு. எந்த மாதிரி எல்லாருமே ஆல் பாஸாக என்னன்றது கூட தெரிஞ்சுக்க முடியல டிவி நியூஸில். பாருங்கள், பூக்கள் மல்லிகைப்பூ பறிச்சாச்சா. அடுத்தது வந்து நம்ம கனகாமரம் பறிக்க போகிறோம். வீட்டுக்கு முன்னாடி இங்கிட்ட பாருங்கள் கருவேப்பிலை செடிகள் இருக்குது. அந்தாண்ட பார்த்திங்கன்னா சீத்தா இருக்குது, செம்பருத்தி இருக்குது. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா மிளகாய் கன்று இருக்குது. மல்லிகைப்பூ நான் பறித்த மல்லிகைப்பூ வந்துட்டு இதில் இருந்து தான் எல்லாமே பறித்தேன். மல்லிகைப்பூ செடி பாருங்கள், நல்லா மொட்டுக்களாக இருக்கா. இன்றைக்கி பூத்த பூக்கள் எல்லாம் பறிச்சாச்சு. செம்பருத்தி இது வந்து சீத்தா, முன்னாடி உள்ள சீத்தா. இதில் காய் இருக்கா. இங்கே ஒரு காய், அங்கே ஒரு காய் இருக்குது. 2 காய் இருக்குது இதில். இதெல்லாம் மிளகாய் செடி. அது வந்து கருவேப்பிலை செடி. வாசனை பயங்கரமாக இருக்குது, மல்லிகைப்பூ வாசனை. இது பாருங்கள், அன்னாசி நாங்கள் சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து வச்சோம். அது துளுத்து வந்துட்டுருக்கு. இப்போ வச்சே 3 மாதம் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துளுத்து வருது. ஏன்னா அது வேறு அடியில் ஊனி அதுக்கப்புறம் தானே வரணும். இங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் பாருங்களேன்.
இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி எல்லாம் விதை போட்டிருந்தேன், அதெல்லாம் முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி இனிமேல் தெளிக்கணும், தெளித்தோம்னா நல்லா சூப்பராக வரும். அடுத்தது இந்த பக்கம் நம்ம போய்க்கலாம். நாய் ஒன்று இங்கே படுத்துருக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள் சீத்தாக்கன்று. இது வந்து முன்னாடி வச்சுருக்கிற சீத்தாக்கன்று. சீத்தாக்காயை பாருங்கள், இங்கே ஒரு காய்ங்களா, இங்கே ஒன்றா, அடுத்தது இங்கே ஒன்று, 2 காய் தெரியுதா. அடுத்தது இங்கே ஒன்று 3, இங்கே ஒன்று. குருவிங்கெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சத்தம் போடுறாங்க. அடுத்தது அடியில் ஒரு சீத்தாக்காய். இந்த கத்திரி செடியில் தான் ஊறுப்பட்ட காய் காய்ச்சிச்சு எல்லாம். அதுக்கப்புறம் சீசன் ஓஞ்சதும் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டோம். இப்போ மீண்டும் வந்து நல்லா துளுத்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து முல்லைப்பூ கொடி ஓடுது பாருங்கள். முல்லைப்பூ கொடி வந்து நாங்கள் மாடியில் ஏற்றி விட்டுருந்தோம், எல்லாம் கயிறெல்லாம் அருந்து விழுந்துருச்சு. அருந்து விழுந்ததுனால இங்கே அப்படியே போட்டுட்டேன். இதுதான் முல்லைப்பூ. இதில் இருந்து முல்லைப்பூ வந்து எடுத்திருக்கேன். முல்லைப்பூ செடி தெரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாதுளங்கன்று. மாதுளங்கன்று பாருங்கள், 3 மாதுளங்காய் இருந்தது. 3யுமே நேற்று வந்த குரங்கு வந்து சாப்பிட்டுட்டாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து பிஞ்சு விட்ருக்கு. இங்கே ஒன்று, அங்கே மேலே ஹைட்டில் வந்து 2 பிஞ்சு இருக்குது, 3. இதெல்லாம் வர்றதெல்லாம் பெருசு கிடையாது. இங்கே வந்து வரதெல்லாம் பெருசு இல்லை. ஆனால் காயாக நம்ம வந்து சாப்பிட்ற ஸ்டேஜ் வரும்போது மைக்கி வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. இதுதான் என்னுடைய ஸ்கூட்டி. அந்த என் பையனோட கியர் சைக்கிள் எந்த லெவலில் இருக்குது பாருங்கள். அது என்னோடய சைக்கிள். 15 வருஷம் ஆகுது இந்த சைக்கிள் வாங்கி. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த சைக்கிள் இன்னமும் பொக்கிஷமாக வச்சுருக்கேன். சைக்கிள் ஓட்டிக்கிட்டும் இருக்கேன். அடுத்தது கனகாமரம். இப்போ நம்ம இந்த கனகாமரத்தை தான் பறிக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு நேரம் பறிக்கவே மாட்டோம், நிறைய பூத்து அப்படியே கீழே தான் கொட்டி கிடக்கும். சரி இவ்வளவும் பூத்து இவ்வளவும் பறித்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வைக்க மாட்டோம். தேவைக்கு எங்கேயாவது போனோம் அப்படின்னா அப்போ மட்டும் கொஞ்சம் பறித்து வச்சுட்டு போகிறது. மற்றபடி பறிக்கிற வேலையே கிடையாது. அவங்க பாட்டுக்கு பூத்து அழகாக செடியில் இருப்பாங்க, அதை பார்த்து நான் ரசிச்சுப்பேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்களுடைய கார்டன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதெல்லாம் பறிச்சுட்டு நான் வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரு கையில் மொபைலை வச்சுட்டு ஒரு கையில் பறிக்க முடியாது. இப்படியே பறித்தோம் அப்படின்னாக்கா செடியோ கூட வந்துடும், மொட்டுக்களும் நமக்கு வர ஆரம்பிச்சிருது. அதனால் பறிக்கிறதுக்கு முடியல. ஓகே பாய்.